அசாம் மாநிலம் ஜோர்ஹட் விமானப்படை தளத்தில் இந்திய விமானப்படைக்கு சொந்த விமானம் விழுந்து நொறுங்கியது. ஓடுதளத்தில் தரையிறங்கிய போது AN-32 ரக விமானம் வெடித்து விபத்து. அசாமில் ஏற்பட்ட விமான விபத்தில் விமானி பலி. சிதறி கிடக்கும் பாகங்களை அப்புறப்படுத்தும் பணி தீவிரம். பாஜகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைகிறார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி. பாஜகவில் எந்த பதவியும் வழங்கப்படாத நிலையில் தாவேகாவில் இணைவதாக தகவல். சென்னை ராயப்பேட்டை தலைமை அலுவலகத்தில் மாவட்ட நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை. சட்டமன்ற தேர்தல் தோல்வி, அதிமுக நிர்வாகிகள் தொடர்ச்சியாக தாவேகாவில் இணைவது குறித்து முக்கிய ஆலோசனை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் மகளிர் அணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம். திமுக தலைவர் ஸ்டாலினை வரவேற்க பெண் நிர்வாகிகள் உற்சாக நடனம். ஆபரண தங்கம் விலை இரண்டாவது நாளாக உயர்வு. சவரனுக்கு 480 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 1,10,800 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் உயர்வு. 1 கிராம் 270 ரூபாய்க்கும் பார்வெள்ளி கிலோ 2,70,000 ரூபாய்க்கும் விற்பனை. தமிழகம் புதுச்சேரியில் வழக்கத்தை விட வெப்பம் 2 டிகிரி செல்சியஸ் குறையக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழ்நாட்டில் இன்று வேலூர், கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. மண்டல வானிலை மையம் தகவல். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பாலைக்குடி பகுதியில் 800 மீட்டர் உள்வாங்கி கடல் நீர். வழக்கமாக 100 மீட்டர் உள்வாங்கும் நிலையில் தற்போது 800 மீட்டர் கடல் நீர் உள்வாங்கியதால் மீனவர்கள் மக்கள் அச்சம். சென்னை ஆதம்பாக்கத்தில் பட்டப்பகலில் திருநங்கைகளுடன் வந்து குழந்தையை கடத்திய பெண். குடும்ப பிரச்சினை காரணமாக பிரிந்திருந்த நிலையில் தாயை குழந்தையை கடத்தியது விசாரணையில் அம்பலம். 4 ஆண்டுகளுக்கு பின் ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படாத மேட்டூர் அணை. குறுவை பயிர்களை காப்பாற்ற முடியாது என விவசாயிகள் வேதனை. வைகை அணையில் சட்டவிரோதமாக வண்டல் மண் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். அமைச்சர் நிர்மல்குமார் எச்சரிக்கை. யாரையும் இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யாரும் வந்து இல்லீகலா அதை யூஸ் பண்ணிடக்கூடாது. பயன்படுத்தினாங்கன்னா அவங்க மீது கடுமையான நடவடிக்கை எடுப்போம். நாங்கள் தயங்க மாட்டோம். ஏன்னா யாரையும் இது வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு யாரும் வந்து இல்லீகலா அதை யூஸ் பண்ணி. G7 மாநாட்டில் பங்கேற்க டெல்லியில் இருந்து பிரான்ஸ் புறப்பட்டார் பிரதமர் நரேந்திர மோடி. அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பாதுகாப்பு துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருக பேருந்து நிலையம் அருகே நகைக்கடையில் 60 சவரன் தங்க நகைகள் கொள்ளை. கிரில் கதவை உடைத்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து போலீசார் விசாரணை. குமரி மாவட்டத்தில் முக்கிய சுற்றுலா மையமான திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. மதுரை மாவட்டம் மேலூரில் ரேஷன் பொருட்கள் ஏற்றி சென்ற லாரியில் தீ விபத்து. கடைகளுக்கு எடுத்து வரப்பட்ட 600 துவரம் பருப்பு மூட்டைகள் முற்றிலும் எரிந்து சேதம்.
பள்ளிகள் அருகே குட்கா உள்ளிட்ட புகையிலை பொருட்கள் மறைமுகமாக விற்பதை முழுமையாக தடை செய்ய வேண்டும். உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவு நடைமுறைப்படுத்தப்படாதது தொடர்பாக மத்திய மாநில அரசுகள் விளக்கமளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தெலங்கானாவில் விமானப்படை அகாடமியில் நடைபெற்ற 217வது பயிற்சி பிரிவின் பதக்க அணிவிப்பு நிகழ்ச்சி. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் முன்னிலையில் சாகசங்கள் செய்து காட்டிய விமானப்படை அதிகாரிகள். இந்திய ராணுவத்தின் 3 அதிநவீன ஏவுகணைகளின் சோதனை வெற்றி. 5000 கிலோமீட்டர் வரை துல்லியமாக இலக்கை தாக்கும் என DRDO அறிவிப்பு. சீன நாட்டின் சாங்சோ மாகாணத்தில் தரையிறங்கிய போது சிறிய ரக ஹெலிகாப்டர் விபத்து. தரையில் சீராக இறங்காத ஹெலிகாப்டரில் பயணித்த 2 படுகாயம். உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் நேற்றைய ஆட்டத்தில் பராகுவேவை வீழ்த்திய அமெரிக்கா. கனடா, போஸ்னியா அணிகள் மோதிய ஆட்டம் சமனில் முடிந்தது.